அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் இந்த திருப்பணிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜாக்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டிலே 10 கோத்திரங்களுக்கு ராஜாவான எரோமியாவின் மனைவியை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கணவன் மனைவி இந்த 2 பேரும் 2 சரீரங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே ஒரே சரீரமாக கணிக்கப்படுகிறார்கள், அப்படி சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் இருவராயிருந்தாலும் ஒருவராயிருந்து வாழ்க்கையை அவர்கள் வாழ ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். திருமணமானது கனமானது, திருமணமானது ஆண்டவராலே உருவாக்கப்பட்டது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அதே சமயத்தில் திருமண வாழ்வு மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக உண்மையாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். கணவன் மனைவி என்கிற உறவு மிக முக்கியமான உறவாகும். அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு விவாகரத்துகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறதை நம்முடைய சமூகத்திலே நாம் பார்த்து வேதனைப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற ஒரு பெண், அவள் எரோமியாவின் மனைவி என்று சொல்லப்படுகிறவள். அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் அவளுடைய ஆன்மீகம் அங்கு எழுதப்படவில்லை, அவளுடைய நல்ல காரியங்கள் சுட்டி காண்பிக்கப்படவில்லை என்பதை அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எரோமியாவினுடைய மகனான அபியாவே தவிர அந்த வீட்டாரில் யாருமே நல்ல காரியம் காணப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எரோமியாம் எவ்வாறு ஆண்டவரை விட்டு தூரம் போனானோ அதே போல அவனுடைய மனைவியும் அவனுடைய பாதையை பின்பற்றினதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை என் கருத்தாக யூகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவளுடைய ஆவிக்குரிய நல்ல காரியங்கள், ஆவிக்குரிய விசேஷங்கள் அங்கு சொல்லப்படவே இல்லை. எரோமியாவினுடைய மனைவி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு சிந்தனையை கொடுக்கிறதாக காணப்படுகிறது, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. அருமையானுள்ளே, 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எரோமியாவினுடைய மனைவியை குறித்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம். அங்கே 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 4 சொல்கிறது, அப்படியே எரோமியாவினுடைய மனைவி செய்தாள். தன் புருஷன் எதை செய்ய சொன்னாரோ, அல்லது புருஷன் எதை சொல்ல சொன்னாரோ, அல்லது புருஷன் எங்கே போக சொன்னாரோ, அல்லது புருஷன் எவ்வாறு வேஷமாற சொன்னாரோ, அல்லது புருஷன் எவ்வாறு வேற்று ஸ்திரியாக தன்னை காண்பிக்க சொன்னாரோ அப்படியே செய்தாள். இப்படித்தான் அந்த வேத வசனம் எரோமியாவுடைய மனைவியை குறித்து சொல்லப்படுகிறது. எரோமியாவுடைய மனைவியை குறித்து நான் இன்றைக்கு சிந்தித்த போது திருமறையில் உள்ள அநேகருடைய மனைவிகளை குறித்த ஒரு சிந்தனை ஓட்டம் என் மனதிலே, என் இருதயத்திலே காணப்பட்டது. முதல் மனைவியாக யோபின் மனைவியை சொல்ல விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். யோபு பக்திமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், ஐஸ்வர்யவான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனையும் அவன் வீட்டாரையும் வேலியடைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்தார். சாத்தானுக்கும் ஆண்டவருக்கு இடையிலே ஏற்பட்ட சவால், அதனாலே அங்கே அவனுடைய வேலியை கர்த்தர் எடுத்தார். அவன் பிள்ளைகள் இறந்தார்கள், அவனுடைய ஆஸ்திகள் அழிந்து போனது, அவனுடைய செல்வம் குறைந்து போனது, அவனுடைய உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரையிலும் அங்கே வியாதி வந்தது. அவனுடைய நண்பர்கள் அவனை தூசிக்க ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த யோபினுடைய மனைவி சொல்கிறாள். யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 சொல்கிறாள், உத்தமத்திலே ஏன் உறுதியாக நிற்கிறேன், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள்.
ஒருவேளை யோபினுடைய அர்ப்பணிப்பை காட்டிலும் இவருடைய அர்ப்பணிப்பை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய நிலை உண்டு. அவள் சொல்லுகிறாள், நீர் ஏன் உறுதியாய் நிற்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறாள். ஆகவே தன்னுடைய புருஷனை கர்த்தரை விட்டு தூரம் போவதற்கும், கர்த்தரை விட்டு மறுதலிப்பதற்கும், கர்த்தரை விட்டு பின்வாங்குவதற்கும் தூண்டுகிற ஒரு பெண்ணாக இவள் காணப்பட்டாள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய துணைவியார், உங்களுடைய மனைவியார் உங்களை ஆண்டவருக்குள் நடத்துகிறவர்களாக, உற்சாகப்படுத்துகிறவர்களாக, தூண்டுகிறவர்களாக இருக்கிறார்களா? அல்லது உங்களை ஆண்டவரை தூஷிக்கும்படி உங்களை தூண்டுகிற ஒரு கருவியாக, சாத்தானுடைய கையாளாக மாறியிருக்கிறார்களா என்று நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். அருமையான சகோதரியே, உங்கள் புருஷன்மார்களை, உங்கள் கணவரை அல்லது உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்துகிற ஒரு அருமையான பாத்திரமாக தேவனால் பயன்படுத்தப்படுகிறீர்களா? அல்லது ஆண்டவருக்குள் முன்னேறுகிற உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய கணவரையும் ஊழியத்தின் பாதையிலும் ஆன்மீக பாதையிலும் சோர்வடைய செய்யக்கூடிய அந்த நிலையிலே நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்களா என்பதை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். யோபினுடைய மனைவி தேவனை விட்டு தூரம் போவதற்கு தூண்டுகிற ஒரு பெண்ணாக அவள் காணப்பட்டாள். ரெண்டாவது, இன்னொரு மனைவியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 எடுங்கள். ஆகாப் ராஜா அவனுடைய மனைவியான எசேபேல். நானும் என்னுடைய கிறிஸ்தவ ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன். எந்த மனிதனுக்காவது ஆகாப் என்கிற பெயர் இடப்பட்டிருக்கிறதா, எசேபேல் என்கிற பெயர் இடப்பட்டிருக்கிறதா என்றால் காணப்படவில்லை. ஏனென்றால் மக்களாலே அருவருக்கப்படுகிற நாமங்களாக அது காணப்படுகிறது. இந்த ஆகாப் ராஜா அந்த குடும்பத்தின் தலைவன், அந்த ராஜ்யபாரத்துக்கு ராஜா. ஆனால் அவன் ராஜாவை போல் காணப்படுகிறானே தவிர அவன் மனைவிதான் எல்லாவற்றையும் ஆண்டு வருகிறாள். ஏனென்று சொன்னால் இவன் தன்னை விற்று போட்ட நிலையிலே காணப்பட்டவன் என்று தீர்க்கன் சொல்லுகிற அளவிற்கு அவன் வாழ்ந்தவன். அங்கே வேதவசனம் சொல்கிறது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே நாபோத்தின் அந்த திராட்சை தோட்டத்தை உரிமையாக்க அவன் திட்டமிடுகிறான். அப்போது அவன் தன்னுடைய சுதந்திர பாகத்தை விட்டு கொடுப்பதில்லை என்று சொன்னபோது உடனே என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த பெண்ணானவள் திட்டமிட்டாள், சதி பண்ணினாள், நிருபங்களை அனுப்பினாள், மூப்பர்களை ஆயத்தப்படுத்தினாள். இந்த மனிதனுக்கு, அந்த திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரனுக்கு விரோதமாய் அநேக மக்களை எழுப்பி கல்லெறிய வைத்து கொலை பண்ண வைத்து அந்த நிலத்தை பறித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். ஆகவே துன்மார்க்கத்திற்கு தூண்டி செயல்படுத்துகிற ஒரு பெண்ணாக எசேபேல் காணப்பட்டாள். சில குடும்பங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். சில சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய புருஷன்மாரை துன்மார்க்கத்திற்கு, அவருடைய ஆசைகளுக்கு, அவருடைய விருப்பங்களுக்கெல்லாம் தூபம் விட்டு அவர்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு துணை போகிற மக்களாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியத்தில் இந்த யோபின் மனைவியை போல மாறக்கூடாது. அதே சமயத்திலே எசேபேலை போல மாறக்கூடாது. அவளோ, யோபின் மனைவியோ தேவனை விட்டு தூரம் போவதற்கு தூண்டினாள். இவளோ தேவனை விட்டு தூரம் போவதற்கு மாத்திரமல்ல, துன்மார்க்க திட்டங்களை நிறைவேற்றி செயல்படும் ஒரு பெண்ணாக மாறினாள். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? மூன்றாவது ஒரு மனைவியை சொல்ல விரும்புகிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது 6வது வாக்கியத்தை பாருங்கள். பரிசுத்தமான ஸ்திரீகள் என்று சொல்லப்படுகிறது. அங்கு சாராள் தன் புருஷனை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். அப்படியானால் இந்த 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6 நீங்கள் வாசிப்பீர்களானால் சாராளை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள். ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே சாராளை குறித்து அவருடைய குணங்கள் பல்வேறு கோணங்களில் சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு அப்போஸ்தலன் அவளை விளக்கும் போது தன் புருஷனை அவள் ஆண்டவனே என்று கனம் பண்ணினால் கீழ்ப்படிந்தாள். 2 வார்த்தைகள் இங்கு சாராளை குறித்து சொல்லப்படுகிறது. கனம் பண்ணினாள், இன்னொன்று கீழ்ப்படிந்தாள். ஒருவேளை தன் புருஷனை கனம் பண்ணுகிறவர்கள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிவார்கள். தன் புருஷர்களை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கீழ்ப்படியாமையில் விழுவார்கள். கனம் பண்ணுதலுக்கும் கீழ்ப்படுதலுக்கும் ஒன்றுக்கொன்று இணைந்த ஒரு தொடர்பு இருக்கிறது.
இந்த பெண் தன் புருஷனை ஆண்டவனே என்று சொல்லி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாள் என்று சொல்லப்படுகிறது. எவ்வாறு யெரொபெயாமினுடைய மனைவியை பார்த்து அந்த யெரொபெயாம் சொன்னான் அல்லவா, நீ மாற்று வஸ்திரம் வேறு வேஷம் தரித்து வேற்று ஸ்திரியாய் உன்னை காண்பி என்று சொன்னவனமாய் ஆபிரகாம் சாராளுக்கு எதை சொன்னானோ அப்படியே சாராள் செய்ததை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் யோபின் மனைவி தேவனை விட்டு தூரம் போவதற்கு தூண்டினாள். ஆனால் எசேபேல் என்பவள் தன் புருஷனான ஆகாப்பை துன்மார்க்க செயலிலே வாழ்வதற்கு திட்டமிட்டு செயல்பட்டாள். ஆனால் சாராளோ தன் புருஷனான ஆபிரகாமுக்கு கனம் பண்ணி கீழ்ப்படிந்தாள். நான்காவதாக இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்திலே ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்பீர்கள். ஆனால் ஆக்கிலா பிரிஸ்கிலா என்கிற 2 பேரை குறித்து வாசிக்கிறோம். 2 பேருமே யூதர்கள். ஆனால் 2 பேருமே கணவன் மனைவி. அதே சமயத்தில் நல்ல விசுவாசிகள். அதே சமயத்தில் பவுல் அப்போஸ்தலருடைய உடன் ஊழியர்கள். பவுலுக்காக பிராணனை கொடுக்க முற்பட்டவர்கள். அந்த புறஜாதியாரில் இருந்த சபையார் இந்த அருமையான ஆக்கிலா பிரிஸ்கிலாவுக்காக நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். பிரிஸ்கிலா என்கிற அந்த பெண்மணியானவள் தன் கணவனோடு இசைந்து கிறிஸ்தவ சேவை செய்தவள், கணவனோடு இசைந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தவள், கணவனோடு இசைந்து கிறிஸ்தவ திருப்பணியை செய்தவள், கணவனோடு இணைந்து அந்த பவுலுடைய உடன் ஊழியராக செயல்பட்டதை நாம் பார்க்கும்போது ஆண்டவரை துதிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் மனைவியும், சகோதரியே நீங்களும் உங்கள் கணவனும் ஆண்டவருக்குள் வாழ்வதற்கு இசைந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இசைந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு உடன் ஊழியராய் மாற உங்கள் வாழ்க்கையில் இசைந்திருக்கிறீர்களா? அப்போலோ என்கிற ஒரு மனிதனை ஆண்டவருக்குள் சரியாய் வழிநடத்தின கிருபை இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவுக்கு தானே உரியது. அந்த வண்ணமாய் முழு தெளிவற்ற மக்களை முழு தெளிவுக்குள்ளே கொண்டு வருகிற அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்த அந்த பிரிஸ்கிலா ஆக்கிலாவை போல இருக்கிறோமா? அவை பிரிஸ்கிலா மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்ன? தன் கணவனோடு இசைந்தவள், ஆன்மீகத்திலே மாத்திரமல்ல, ஊழியத்திலே மாத்திரமல்ல, உடன் ஊழியத்திலே மாத்திரமல்ல, சபை காரியங்களிலே அவள் இசைந்து செயல்பட்டவள். இப்படிப்பட்ட பிரிஸ்கிலா போன்ற பெண்மணிகள் அநேகர் ஆண்டவர் எழுப்ப வேண்டும். நீங்கள் யோபின் மனைவியை போல மாற வேண்டாம், எசேபேலை போல மாற வேண்டாம், ஆனால் சாராளை போல மாற வேண்டும். அதே சமயத்திலே பிரிஸ்கிலாவை போல நாம் மாறி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், உண்மையாகவே அங்கே பிலாத்துனுடைய மனைவி அவளும் தன்னுடைய கணவனுக்கு பெயர் சொல்லி ஆள் அனுப்புகிறாள். அந்த நீதிமானை நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம், அது நிமித்தம் நான் சொப்பனத்திலே நான் சங்கடப்பட்டேன் என்று சொன்னாள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் யெரொபெயாமுடைய மனைவி தன் புருஷன் எதை சொன்னானோ அதை செய்தாலே தவிர அது ஆன்மீகத்துக்கு அடுத்ததல்ல, அதில் நியாயத்துக்கு அடுத்ததல்ல, அல்லது பரிசுத்தத்துக்கு அடுத்தது அல்ல, தேவனுக்கு அடுத்ததல்ல. தன்னுடைய புருஷன் சென்ற பாதையிலே தொடர்ந்து சென்றதை யெரொபெயாமுடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். தன் புருஷன் சொன்னபடியே அவள் வேறு ஸ்திரீ போல காண்பித்தாள், அந்நிய ஸ்திரீ போல தன்னை நடந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறாள். அவள் எதிர்பார்த்தது நல்ல செய்தி, ஆனால் அவள் கொடுக்கப்பட்டது துக்க செய்தி. அவள் எதிர்பார்த்தது விடுதலை, ஆனால் ஆண்டவர் அங்கே எச்சரிப்பை மாத்திரமல்ல நியாய தீர்ப்பை அங்கே கண்டித்து உணர்த்துகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே 10 பாருங்கள். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதல் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல என்று சொல்லப்படுகிறார். அப்படியானால் யெரொபெயாமுடைய குடும்பத்திற்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் ஒரு குப்பையை அங்கே
கழித்து போடுவது போல அவர்களை துடைக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு எரேமியாவினுடைய மனைவி திரும்புகிறாள். அவள் வாசல்படியின் வருகையிலே அந்த பிள்ளை இறந்து போனது. அந்த ஒரு பிள்ளை தான் கல்லறைக்கு உட்பட்டது. மற்றவருடைய மரணங்கள் எல்லாம் மிக சடிதியான பரிதாபத்துக்குரிய மரணங்களாய் காணப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? யோபின் மனைவியை போல நாம் மாற வேண்டாம், எசேபேலை போல நாம் மாற வேண்டாம். ஆனால் நம்முடைய அருமையான இந்த சாராளை போல, அதே சமயத்தில் பிரிஸ்கிலாவை போல, அதே சமயத்தில் பிளாத்திவனுடைய மனைவியை போல நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். எரேமியாவுடைய மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாளே தவிர அவள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததாக வசனம் இல்லை. தன்னை சரி பண்ணி கொண்டதாக வசனம் இல்லை. தன்னை சீர்படுத்தி கொண்டதாக வசனம் இல்லை. தேவனை நோக்கி திரும்பினதாக வசனம் இல்லை. அவள் தேவனிடத்திலே அண்டி கிட்டி சேர்ந்து கண்ணீரோடு கசந்து ஜெபித்ததாக வார்த்தை இல்லை. தேவனுடைய கோபாக்கிலிருந்து தப்பி கொண்டதாக வசனம் இல்லை. அவருடைய நிலைமை பரிதாபமாக முடிகிறது. எசேக்கியா ராஜாவானவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறு என்று தெரிந்தபோது தன் தவறுகளை அவன் திருத்தாதபடி எவ்வாறு மனம் கடினப்பட்டு இந்த நியாய தீர்ப்பு தன்னுடைய எதிர்கால சந்ததிக்குத்தானே வரும் என்று ஒருமுறை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டது போல இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்பல் இல்லாமல் அது முடிந்து போனது. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே 1-18 வசனங்களை வாசித்தார். எந்த ஒரு இடத்திலும் அவள் தாவீதை போல வஸ்திரங்களித்து அழவில்லை. எந்த ஒரு இடத்திலும் யோபை போல ரெட்டுடித்து அவள் வாழவில்லை. எந்த ஒரு இடத்திலும் தேவ சமூகத்திலே தாழ்த்தி தேவ நோக்கி கெஞ்சவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே அது ஒரு கேள்விக்குறியாக விடுகதையாகவே அப்படியே முடிந்து விடுகிறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், மனம் திரும்பாமலே தன் வாழ்க்கையை முடித்து கொண்டவளாக காணப்பட்டிருக்க கூடும் என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அது காணப்படுகிறது. அருமையானவர்களே, எரேமியாவின் மனைவியின் மூலமாக மற்ற திருமுறையின் மனைவியைகளையும் நாம் சிந்தித்து தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். புருஷனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். அதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமானால் எல்லா இடங்களிலும் கீழ்ப்படுதல் வரும். கீழ்ப்பது வரும்போது கனம் பண்ணுகிற தன்மை வரும். கனம் பண்ணுகிற தன்மை வரும்போது ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். நாம் பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் பிதாவே, யோபின் மனைவியை போல எங்கள் சகோதர சகோதரிகள் மாறிவிடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எசேபேல் என்கிற பெண்ணை போல எங்கள் சகோதரிகள் சகோதரர்கள் மாறிவிடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, பிரிஸ்கிலாவை போல, பிளாத்திவின் மனைவியை போல, சாராளை போல மாற உதவி செய்யும். எரேமியாவுடைய மனைவி தீர்க்கதரிசனம் கேட்டாளே தவிர தன் வாழ்க்கையை சீர்படுத்தாமல் முடித்து கொண்டதை நாங்கள் வாசித்து அறிந்திருக்கிறோம். அதே போல நாங்கள் வார்த்தையை கேட்டாலும் தீர்க்கதரிசனத்தை கேட்டாலும் போதனையை கேட்டாலும் கேட்டுவிட்டு ரசித்து போகாதபடி எங்களை சரி பண்ணி கொண்டு எங்களை சீராக்கி கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ உதவி செய்யும். எரேமியாவுடைய மனைவி எங்களுக்கு எச்சரிப்பாய் மாற எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.